அனைவருக்கும் வணக்கம். கோடைக்கால வெப்பம் மற்றும் வெப்ப அலைகள் இப்போதைக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலைகள்ல பொதுமக்கள் வந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த மாரி வெப்ப அலைகளோ இல்ல வெப்பமோ கூடுதலா இருக்கும்போது, இதற்குண்டான அறிவிப்புகள், அறிக்கைகள் வந்து ஊடகங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையிலேருந்தும் வரும், ஐஎம்டிலேருந்தும் வரும். ப்ளஸ் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இல்லை நேஷ்னல் லெவல் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்ககிட்டேருந்து அறிக்கைகள் வரும். பொதுமக்கள் இந்த தகவலை கரெக்டாக உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாதாரணமாக ஒரு டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங்காக இருக்கும், பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். சிலருக்கு வந்து ஒரு தலைவலி, வாமிட் வர்றது, மயக்கம் வர்றது, உடம்பெல்லாம் வீக் ஆகிறது. அதனோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுவோம், வேக வேகமாக இருதய துடிப்பு இருக்கும். சிலருக்கு வந்து சிறுநீர் கழிவது குறைவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸாஷன், ஸ்ட்ரோக்கு அப்படின்னு போயிருக்கும். இதை தடுக்கணும்னா பொதுமக்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல பாதுகாப்பான குடிநீரை தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தாகம் எடுக்கலைன்னாலும் தொடர்ந்து நீரை எடுத்துக்கலாம். தேவைப்படும் போது நம்ம லோக்கலாக அவைலபிளான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், பழச்சாறு இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸோ இல்லை மோரோ இளநீரோ நமக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஆல்கஹாலோ இல்லை கார்பனேட்டட் பெவரேஜ்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வெயிலில் போகிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கணும். அப்படி இருந்தால் காலை நேரில் வெயில் குறைவாக இருக்கிற நேரத்தில் போய்க்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் கொடை, தொப்பி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும். காலணிகள் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. பர்டிகுலராக குழந்தைகளை நல்ல வெயில் நேரத்தில் விளையாட விடக்கூடாது. மற்ற நேரத்தில் எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்டோரில் இருக்கணும். இல்லை வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தேவைக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வேலையை முடிச்சு வந்துடணும். இதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த் ஃபெசிலிட்டியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஹெல்த் ரிலேட்டட் இல்னஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஐஹெச்ஐபி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வாயிலாக நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம். அந்தந்த மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்கா, ஓஆர்எஸ், ஐவி ஃப்ளூயிட்ஸோ இல்லை எமர்ஜென்சி கிட்டோ இல்லை கெத்தீட்டர்ஸோ இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோ இல்லை ஜிஹெச்லேயோ வந்து ஒரு 2லேருந்து 10 தேவைக்கு ஏற்ப நம்ம மருத்துவ பெட் இதுக்காக அலாகேட் பண்ணி வச்சுருப்போம். இங்கே என்ன பண்ணுவோம்னா, உடனுக்குடன் இந்த மாதிரி பாதிப்படைஞ்சவங்களை ரேப்பிட் கூலிங் பண்ணி அதுக்கு உண்டான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். 108 மூலமாக தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதும் அந்த ஆம்புலன்ஸ்லேயே வந்து ரேப்பிட் கூலிங் பிஃபோர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத சொல்லுவோம். கூல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் வந்து அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இதில் பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக உள்ள தாய்மார்கள், முதியவர்கள், குழந்தைகளை தாண்டி அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க தான் இது நிறைய பாதிப்படைவாங்க. அவுட்டோர்க்குனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோ இல்லை லேபர் வெல்பர்ஸோ இல்லை நம்ம வந்து பொருட்களை டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சியோ, அது இல்லாமல் சில அரசு நிறுவனங்கள் வெளியே இருக்கும். போலீஸு, டிராஃபிக் போலீஸு, டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து வெளியே ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இல்லை மற்ற ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த துறைகள் வாரியாக நம்ம இதுக்கான அறிவுரைகள் தலைமைச் செயலர் அலுவலகத்தில் கொடுத்துட்ருப்பாங்க. பொதுமக்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வெப்ப அலைகள் வந்து வரும்போது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து நம்ம அழகாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா, ஸ்டே ஹைட்ரேட்டட், போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஸ்டே ப்ரொடெக்டட், அதாவது வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒரு மெல்லிய ஆடைகளை போட்டுக்கிட்டு உங்களுக்கு கொடை இல்லை கேப்பு போட்டுக்கிட்டு வெளியே போங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே இன்டோர், வெளி வேலைகளை ஒரு அளவுக்கு குறைச்சிக்கலாம் இல்லை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த அலர்ட் மெசேஜ் வரும்போது அதுக்கு உண்டான நேரம், அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வெப்பம் உயர்வதாலேயோ இல்லை வெப்ப அலை வீசுவதாலேயோ நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். நன்றி, வணக்கம்.